இங்கிலாந்து வீழ்ந்த இடம் எது? இந்தியா சறுக்கி மீண்டது எங்க? போட்டியில நடந்த ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் என்ன? இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரை இழந்த நிலையில் ஒருநாள் தொடர் நேற்று ஆரம்பமாச்சு. இதுல முதல் ஒருநாள் போட்டியில இந்திய அணி இங்கிலாந்த 6 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப ஈஸியா வீழ்த்தி தொடர்ல 1-0 அப்படின்னு முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. இப்ப இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கிலாந்து வீழ்ந்த இடம் எது? இந்தியா சறுக்கி மீண்டது எங்க? போட்டியில நடந்த ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் என்ன? இந்த 3 விஷயத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம், இங்கிலாந்து வீழ்ந்தது எங்க அப்படின்னா, இங்கிலாந்துக்கு துவக்கம் சூப்பரா அமைஞ்சதுங்க. 12 ஓவருக்கு 61 ரன்களுக்கு விக்கெட்டே இழக்கல. அங்க இருந்து ஒரு 300+ அசால்ட்டா அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த இடம் தான் முக்கியமான இடம். இங்கிலாந்து வீழ காரணமான இடம் இங்கதான். இந்த 61 ரன்ல இருந்து 80 ரன்குள்ள 5 விக்கெட்டை இழந்துடுறாங்க. முக்கியமான 5 விக்கெட்டை வெறும் 19 ரன்களுக்குள்ள 5 விக்கெட்டுகளை இழந்துடுறாங்க. இங்கிலாந்து கம்மியான ரன்கள் அடிச்சு வீழ்ந்து போக காரணம் இந்த இடம் தான். 61 ரன்னுக்கு 1 விக்கெட்டு, 80 ரன்னுக்கு 5 விக்கெட். இதுதான் இங்கிலாந்தோட தோல்விக்கு அடிப்படை காரணமா, இங்கிலாந்து வீழ்ந்து போக காரணமா அமைஞ்சது. இரண்டாவது விஷயம், இந்தியா சறுக்கி மீண்டது எங்க? இந்தியாவுக்கு துவக்கம் சரியா அமையல. ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சொற்ப ரன்கள் அவுட் ஆகுறாங்க. 40 ரன்களுக்கு 2 விக்கெட் போயிருது. அடுத்ததா இறங்கின சுப்மான் கில்லும் ஸ்ரேயஸ் ஐயரும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. சூப்பரா ஆடுறாங்க. அதுலயும் சுப்மான் கில்லோட ஆட்டம் வேற லெவல்ல இருந்தது. 40க்கு 2ன்னு இருந்ததை 150 ரன்களுக்கு 2 அப்படிங்கிற வலுவான நிலையில கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இந்தியா வெற்றியை நோக்கி சீரா பயணிச்சது. இங்கதான் இந்த இடத்துல தான் ஒரு சறுக்கல் உண்டாச்சு. என்ன அப்படின்னா, சுப்மான் கில்லுக்கு ஒரு இன்ஜூர், தசை பிடிப்பு மாதிரி ஏற்பட்டு 80 ரன்கள் எடுத்திருந்த நிலையில ஆட முடியாம ரிட்டையர்ட் ஹட் ஆகி வெளியேறாப்ல. அந்த இடம் தான் இந்தியாவுக்கு பின்னடைவு அமைஞ்சிச்சு. அவர் ரிட்டையர்ட் ஹட் ஆனதும் ஸ்ரேயஸ் ஐயர் எதிர்பாராத விதமா ரன் அவுட் ஆக, அடுத்ததா இறங்கின KL ராகுல் ஒரு ரன்ல போல்டாக 150க்கு 2ன்னு இருந்தது 160க்கு 4ன்னு ஆயிடுச்சு. 4 முக்கியமான விக்கெட்டுகள் போயிடுச்சு. சுப்மான் கில் ஆட முடியாத நிலைமை. அப்ப மொத்தம் 5 பேர் காலி அப்படிங்கிற கணக்கு. வெளியில இருக்கிறது சிவம் துபே அப்படிங்கிற ஒரே ஒரு விக்கெட்டு தான். களத்துல இருக்கிறது வாஷிங்டன் சுந்தரும் அக்சர் பட்டேலும். இப்ப இதுல ஒரு விக்கெட் விழுந்தா கூட அவ்வளவுதான், இந்தியாவுக்கு ஒரு மோசமான நிலை உண்டாயிரும். இந்த T20 சீரீஸ்ல கூட அக்சர் பட்டேலும் வாஷிங்டன் சுந்தரும் பெருசா ஆடல, ஃபார்ம்லயும் கிடையாது. அதனால அவங்க மேலையும் நம்பிக்கை இல்லை. அந்த 160க்கு 4 அப்படிங்கிற இடத்துல இருந்து அக்சர் பட்டேலும் வாஷிங்டன் சுந்தரும் ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க. குறிப்பா அக்சர் பட்டேல் அதிரடி ஆடுவாங்க மனுஷன். அதுதான் போட்டி இந்தியாவுக்கு ரொம்ப சுலபமா வின் பண்றதுக்கு காரணம் அக்சர் பட்டேலோட அதிரடி. மிரட்டிக்கிட்டு இருந்த சோப்ரா ஆர்ச்சரை பவுண்டரியா அடிச்சு ஓட விட்டா மனுஷன். அதே மாதிரி தரமான ஸ்பின் பவுலரான ஆடில் ரசித் ஓவர்ல 6 பறக்க விட்டான். ஸ்கோர் அப்படி ஜெட் வேகத்துல போக ஆரம்பிச்சிச்சு. அசால்ட்டா 45 ஓவர்கள்ல 258 ரன்களை சேஸ் பண்ணாங்க. இதுக்கு காரணம் அக்சர் பட்டேலோட அதிரடி. 53 பாலுக்கு 57 அடிச்சாப்ல. அதே நேரம் வாஷிங்டன் சுந்தரும் நிதானமா ஆடி 63 பந்துகள்ல 50 போட்டாப்ல. இந்த 2 பேருடைய பார்ட்னர்ஷிப் சறுக்கல்ல இருந்து இந்தியாவை மீள வச்சது. இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்துல ஈஸியான ஒரு வெற்றியை பெற்றுட்டாங்க. இதுதான் இந்தியா சறுக்கி மீண்ட இடம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, போட்டியில் நடந்த ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் என்ன அப்படிங்கறதுதான். ஆரம்பத்துல இங்கிலாந்து அணிக்கு 60 ரன்னுக்கு நோ லாஸ் இருக்கும். அங்க இருந்து 300 ரன்கள் போவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அங்க ஒரு ட்விஸ்ட். 60ல இருந்து 80 ரன்னுக்குள்ள 5 விக்கெட்டை இழந்துடுறாங்க. சரி, 150 ரன்னுக்குள்ள பொட்டலம் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அங்க ஒரு ட்விஸ்ட். பவுலர் லியான் டாசனும் ஜோ ரூட்டும் பார்ட்னர்ஷிப் போட்டு 160 ரன் அடிச்சு 230 வரைக்கும் அதே 5 விக்கெட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. சரி, அங்க இருந்து ஒரு 280-90 ஈஸியா அடிப்பாங்க அப்படின்னு நினைச்ச நேரத்துல அங்க ஒரு ட்விஸ்ட். அக்சர் பட்டேல் அருமையா போட்டு அடுத்தடுத்து 4 விக்கெட்டுகள் எடுத்து 258க்குள்ள கண்ட்ரோல் பண்றாங்க. இது இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் நடந்த ட்விஸ்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே 2 விக்கெட்டை இழந்துடுறாங்க.
ஆஹா அவ்வளவுதான் இந்தியா சோழி முடிய போகுது அப்படின்னு நினைச்சா அங்க ஒரு ட்விஸ்ட். ஸ்ரேயஸ் ஐயரும் சுப்மான் கில்லும் அருமையா ஆடி 150 ரன்கள் வரைக்கும் கொண்டு வர்றாங்க. சரி ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சா அங்க ஒரு ட்விஸ்ட். சுப்மான் கில் ஒரு இன்ஜூர்டாக வெளியேற ஸ்ரேயஸ் ஐயர் ரன் அவுட் ஆக KL ராகுல் வந்த உடனே போல்டாக இந்தியாவுக்கு பின்னடைவு 150க்கு 2 160க்கு 4. அவ்வளவுதான் இந்தியா கதை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அங்க ஒரு ட்விஸ்ட். அக்சர் பட்டேல் அதிரடியா ஆடி டீமை எடுத்துட்டு போய் ஈஸியா ஜெயிக்க வைக்கிறாப்புல. இது கடைசியா நடந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன். இந்த மாதிரி பல ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இந்த போட்டி முடிஞ்சு இந்தியா ஈஸியா 6 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஃபார்மேட்டான T20 போட்டியா இருந்தாலும் சரி, லாங் ஃபார்மேட்டான டெஸ்ட் கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, ட்விஸ்டுக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. அதனாலதான் கிரிக்கெட் இன்னும் உயிர் போட ரசிகர்கள் மத்தியில இருக்கிறதுக்கு காரணம். இந்த தொடர்ல 1-0 அப்படின்னு இந்தியா முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. இன்னும் 2 போட்டிகள் இருக்குது. எப்படி T20 சீரீஸ்ல வாஷ் அவுட் ஆனாங்களோ அதே மாதிரி ஒரு நாள் போட்டியில இங்கிலாந்தை வாஷ் அவுட் பண்ணி 3-0 அப்படின்னு எடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்திய ரசிகர்களுடைய ஆசையும் நம்பிக்கையுமா இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.